தாவேக்கா ராஜ்மோகனை கலாய்ச்சி இப்போ நிறையா மீமே இறக்கிட்டு இருக்காங்க நெட்டிசன்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாவேக்காவே கையறு நிலையில் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தளபதி விஜய் விட்டுட்டு நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க, தலைமறைவாகிட்டாங்க, டெல்லிக்கெல்லாம் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் கேஸே போடாத ராஜ்மோகன் பார்த்தீங்கன்னா எங்கே போனாருன்னே தெரில. எப்பவுமே யூடியூப்பில் வந்தெல்லாம் பேசுவார், ஆனால் இப்போ எங்கே போயிருக்காரு, என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னே தெரியல. அதனால் அதை வச்சு கலாய்ச்சி நிறையா மீம்ஸ் போட்டிருக்காங்க. அந்த மீம்ஸ்லாம் இப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மீமு, கத்தி பிஜிஎம் கத்தியில் அதிலிருந்து வெளியே வர்றாருல, அந்த மாதிரி வெளியே வராராமா. வானா நீ வானா ஃபீல் த பிஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்மோகன் ரொம்ப நாள் கழிச்சு பைக்குள்ளே இருந்து வெளியே வர போகிறாரு. அப்புறம் செகண்ட் பீம் பாருங்க, லிட்ரலி ராஜ்மோகன் அந்த ஆர்ஜே பாலாஜி 400 வெடிதா படத்தில் சொல்லுவார்ல, பார்த்தோனே கண்டுபிடிச்சிருவானுங்க ரவுடின்ட்டு. அதான் என் மூஞ்சில எழுதி ஓட்டியிருக்கேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பயத்திலே வந்து என்ன தூக்குவானுடா. அந்த சீனை ராஜ்மோகன் சொல்கிறாராமா. துப்பாக்கியை பிடிக்குமா சிவா கையில் கொடுக்குற போல மோகன் பின்னாடி யார் இருக்காருன்னு பாருங்க, பாத்ரூமில் புஷி ஆனந்த் இருக்கு. மிஸ்டர் ராஜ்மோகன், உங்கள் மேலே எந்த கேஸும் இல்லை, நீங்கள் ஏன் தலைமறைவாக இருக்கணும், நீங்கள் டிவிக்கே ஹோஸ்ட்டு தானே பண்ணுறீங்க. எதுக்காக அந்த மீம் கேட்டிங்கன்னா சொல்லியிருப்பாங்க, தன்னையும் பெரிய தலைவராக நினச்சி தலைமறைவாக இருக்க ராஜ்மோகன் காமெடியாக இருக்கு. அடுத்து இங்கே பாருங்க, ராஜ்மோகன் எப்பா நானும் தலைமுறையாக தான் இருக்கேன், என்னையும் யாராச்சும் தேடுங்க. அடுத்து இங்கே பாருங்க, செம்ம ஹைலைட்டு. அடுத்த அண்ணன் தான் டைம் டு லீட். இது ராஜ்மோகன் இஸ் ஸ்டில் அப்ஸ்காண்டிங் ஜாப்பனீஸ் சோல்ஜர் who kept fighting 29 years after World War II. இந்த யூடியூபர் ராஜ்மோகன் எதுகை மோனைமெல்லாம் நல்லா பேசுவாப்படி, அவரே காணோம். அதுக்கு சொல்லியிருக்கேன், எதோ யூடியூபர் அடே அவங்க கொள்கை பரப்பு செயலாளர்டா, அதாவது இணை கொள்கை பரப்பு செயலாளர் அப்படி தான் வரும். எங்கே தான் ராஜ்மோகன் இருக்காருன்னு சொல்லி தொலைங்களே. இங்கே இருக்க தலைமை பண்பு இல்லாதவர் விஜய் நீதிபதி, தளபதி ராஜ்மோகன் இனி நீங்கள் தான். இங்க பாரு, ஜட்ஜே தீர்ப்பு சொல்லிட்டாரு, பயப்படாம வெளியே வா அற்புதம், தமிழ்நாட்டை திருடாமல் விட மாட்டேன். கேஸு புஷி மேலேயும் நிர்மல் குமார் மேலேயும் தான் போட்டிருக்காங்க. அவங்க அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. ஓகே, இந்த ராஜ்மோகன் எதுக்காக அப்ஸ்காண்ட் ஆனாரு?